என்னதான் ஆயிரக்கணக்கில் கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டு கடையில சாப்பிடுறதுங்கிறது ஒரு தனி டேஸ்ட் தானே. அப்படிப்பட்ட கடையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸ் எடுக்கும் போது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்ட்டு என் காலேஜுக்கு வந்த ட்ரெயினர் எல்லாரையும் எழுப்பி நிக்க வச்சு கிளாஸ் எடுத்தாரு. அப்போ எல்லாருக்குமே தூக்கம் கலைஞ்சிச்சு. ஆனா இவன் நின்னுட்டே தூங்குறான். கிளாஸ் முடிச்சுட்டு கேக்குறேன், என்னடா உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், மச்சான் நீ என்ன வேணா பண்ணிட்டு இல்ல பண்ணு தொட்டு தின்னுட்டு போறான். என்னடா சம்மந்தமே இல்லாத பேசுற அப்படின்னு கேட்டா சம்மந்தமே இல்லாத பாடமும் செய்வோண்டா அப்படின்றான் பைத்தியம். ஐயா நீ இப்படியே பாடினரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு காடியை பட்டின்னு கிளம்பிட்டேன். போற வழியில எங்க அம்மா போன போட்டு வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல, நீ கடையில இருந்து சாப்பிடறதுக்கு வாங்கி வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போற வழியில எதிர்ச்சியா பார்த்த கடை தான் A1 பீஃப் பிரியாணி. நானும் பீஃப் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு வண்டியை திருப்பிட்டு கடையில போய் நிறுத்தினேன். நான் கேட்கறதுக்கு முன்னாடியே தம்பி பார்சலா சாப்பிடுவா அப்படின்னு கேட்டேன். ஆனா வெயில் மண்டைய பொழுது, நீங்க பார்சலே கட்டுறீங்க, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டேன். அவர் 2 நிமிஷத்துல பார்சலை கட்டி கையில குடுத்துட்டாரு. 110 ரூபா அண்ணனுக்கு ஜிபே பண்ணி விட்டு எதிர்கல்ல போயிட்டு நான் 0 கோகோ கொடுங்க அப்படின்னு கேட்டா கடைக்காரன் சுகர் சாப்பிடாத வயசு என்னப்பா வயசு அப்படின்னு சொல்லிட்டு பெப்சி எடுத்து கையில கொடுக்குறாரு. என்ன சுத்தி இருக்க இந்த சமூகம் என்ன சுகர் கட்டே பண்ண கூடாது போல. சரின்னு எல்லாத்தையும் தூக்கி பேக்ல வச்சு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டு கதவை திறக்கும் போது ரைட்ல பார்த்தா இந்த பொம்மை இருக்குது. சின்ன வயசுல காஞ்சனா படத்தை பார்த்துட்டு இந்த பொம்மையை பார்த்து பயப்படாத நாளே கிடையாது. சரி ஓகே, எனக்கு கதவை திறந்து உள்ள போயிட்டு மூஞ்ச கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு அந்த பார்சலை திறந்தா என்ன வாசனைங்க. அந்த பிரியாணில இருந்து ஒரு பீஸ் எடுத்து அந்த மசாலாவையும் சாப்பாடையும் கலந்து எடுத்து வாயில வச்சேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல பீஃப் பிரியாணி சாப்பிட்டேன். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னா, ஆவடியில இருந்து வேல்டெக் போற ரோட்ல ஆவடி டிஃபென்ஸ் எஸ்டேட்னு ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சை தாண்டி ஒரு 50 மீட்டர்லயே இந்த கடை இருக்கும். இந்த கடையை தேடி வந்து சாப்பிடுங்கலாம் சொல்ல மாட்டேன். இந்த சைட்ல யாராவது போறீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு போங்க. சாப்பிட்டா பெரிய ஹோட்டல்ல தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்றோம் உங்க ஃப்ரெண்ட் இந்த கமெண்ட்ல டேக் பண்ணி விட்டு உங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு போயிடுங்க.